Hey friends, welcome to our channel Swati J Lifestyle. இன்னைக்கு என்ன வீடியோ ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து நான் 10 டைப்ஸ் ஆஃப் சேவிங் பிளான் போடும்போது கேட்டிருந்தாங்க. நீங்க ரியலா எவ்வளோ சேமிக்கிறீங்க நம்பர்ஸோட சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு அதோட வீடியோ தான் நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாமே எனக்கு ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதையும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்னென்ன ஐடியாஸ் வச்சிருக்கேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இன்னைக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ண போறேன். ரியல் சேவிங்ஸ் பிளான் தான் இன்னைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஒரு 2 சிஸ்டர் என்ன மிஸ் பண்ணதா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க. லாட்ஸ் ஆஃப் லவ் டியர். ரொம்ப மிஸ் பண்ணேன். தேங்க்யூ. மந்த்லி மணி அண்ட் கோல் சேவிங் டிப்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன். எப்பவுமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்த்தீங்க அப்படின்னா லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னு வச்சுருப்போம். நான் வந்து ஒரு 5 வருஷமாக வந்து எந்த ஒரு கோலுமே ஃபிக்ஸ் பண்ணல. என்னோட கோல் ஃபுல்லாகவே வந்து கடன் அடைக்கிற விஷயமாவே இருந்துச்சு. ஸோ எப்படியாச்சும் இந்த 15 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் கடன் அடைக்கணுன்ற மைண்ட் செட்டில் ஃபுல்லாக இருந்ததால் நான் ஷார்ட் டேர்ம் கோலும் வச்சுக்கல, எந்த ஒரு லாங் டேர்ம் கோலும் வச்சுக்கல. நான் தோராயமாக அந்த கடன் அடைக்க மட்டுமே முயற்சி செஞ்சேன். கடன் இருந்தால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த 5 வருஷம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த கடன் எல்லாமே அடைக்கிறதுக்காக. ஒவ்வொரு நாள் தூங்கும் போதும் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இதை பண்ணுறது கரெக்டாக, இது பண்ணுறது தப்பா, இல்லை இவங்ககிட்ட எப்போ தான் அடைப்போம், இவங்க நம்மளை ஏதாச்சும் வந்து கேட்டுருவாங்களோ, நம்மள ஏன் இப்படி பேசுகிறாங்க, நம்ம சொந்தக்காரங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நம்மக்கிட்ட அப்படின்னு நிறைய கொஷின் எங்களுக்குள்ளே இருக்குது. இந்த டைமில் நாங்கள் டிசைட் பண்ணி கடன் அடைச்சது தான் ஃபஸ்ட்டு. அதனால் நான் எந்த ஒரு கோலுமே அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்காமல் கடன் மட்டுமே நான் அடைக்கணும்னு ட்ரை பண்ணி கடனை மட்டுமே இந்த 2025 நான் முடிக்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த விஷயம் வந்து எங்களோட கடன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. நாங்கள் இனிமேல் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வோம், யார்கிட்டையும் வந்து கடன் கேட்கக்கூடாது அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், இந்த கடன் நாங்கள் வாங்கினது கிடையாது, ஆனால் நாங்கள் கட்ட வேண்டிய நிலைமை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்காக வாங்கினது அந்த கடன், எங்கள் கல்யாணத்துக்காக வாங்கின கடன். அதனால் நாங்கள் அடைச்சிக்கணும், நாங்கள் தான் அடைச்சி ஆகணும். அந்த சுச்சுவேஷனில் இருந்ததால் இத்தனை வருஷம் இதுக்காகவே ஓடிடுச்சு. இனிமேல் என்னோட பையனோட ஃப்யூச்சருக்காக, எங்களோட ஃப்யூச்சருக்காக சேவிங்ஸ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இதுவரையும் நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணேன், இனிமேல் என்னென்ன சேவிங்ஸ் பண்ண போகிறேன்றதையும் ஷேர் பண்ண போகிறேன். இப்போது என்னோட சேவிங்ஸை நான் ஆரம்பிக்கிறேன். ரியல் சேவிங்ஸ் பிளான் இது கண்டிப்பாக, சரிங்களா? என்னோட பிளான் தான். 2024 என்னோட சேவிங்ஸ் எல்லாமே 25க்குள்ளே முடிய போது. 2024ஓட சேவிங்ஸ் பிளானும் 2025ஓட சேவிங்ஸ் பிளானும் ஷேர் பண்ண போகிறேன். நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வருமானம் வந்தால் நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட சேவிங்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு. ஏன் சேவிங்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னா கடன் அடைக்கிறதுக்கு. அந்த கடன் முடிஞ்சாலே எனக்கு பாதி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும்னு நம்புகிறேன். அதுக்காகவே நான் இந்த சேவிங்ஸை பண்ண ஆரம்பித்தது. என்னோட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு சீட் ஸ்கீம் தான் போட்டுட்டு இருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் 10,000 ரூபாய் சீட்டு போட்டுட்டு இருக்கேன். இந்த சீட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது 17/9/2023 நான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு போன மாசமே சீட்டு வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மாதம் நான் நகை எடுத்துக்கலாம், பட் நகை எடுக்கிற ஐடியாலாம் இல்லை இந்த மாதம். நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்கீம் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அடுத்ததான் ரெக்கரிங் டெபாசிட் ஆர்டி போட்டுட்ருக்கேன். ஆர்டி வந்து எதுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா எங்களோட சின்ன சின்ன கனவுகள் ஆசைகள் நிறைவேற்றுறதுக்காக ஆர்டி போட்டுட்ருக்கேன். ஒரே வாட்டியாக எனக்கு வந்து அமௌண்ட்டு கிடைக்காது அப்படின்ற காரணத்துக்காக ஆர்டியை கொஞ்சம் பிரித்து சேமிக்கலாமே அப்படின்றதுக்காக போட்டுட்ருக்கேன். போஸ்ட் ஆஃபீஸில் 5 years இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டுட்ருக்கேன். நம்மளோட ஆர்டி புக்கு நான் இப்படி தான் பிரித்து சேமிச்சிட்ருக்கேன். 5 yearsக்கு இந்த அமௌண்ட் வந்து நம்ம சேமித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக ஒரு பொருளோ ஒரு இடமோ வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லையா? அதுக்காக இந்த மாதிரி சேமிச்சிட்ருக்கேன். பிரித்து என்னென்ன சேமிக்கிறேன் எவ்வளோன்னு சொல்கிறேன். ஒரு புக்கில் பார்த்தீங்கன்னா 500 ரூபாய், இன்னொரு புக்கில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய், இன்னொரு புக்கில் பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய். ஒரே வாட்டி சேமிக்க முடியாது இல்லையா? நம்மக்கிட்ட ஒரே வாட்டி ஒரு பல்கான அமௌண்ட் கிடைக்காது. ஏன்னா நானும் சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பேன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கையில் என்ன வேலை கிடைச்சாலும் அதையும் நான் செய்வேன்னு சொன்னேன். அதன் மூலியமாக வர தொகையும் வந்து நான் வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி ஆர்டியாக வச்சுருக்கேன். ஒரு 500 ஃபஸ்ட்டு நான் செஞ்ச வேலைக்கு ஒரு 500 ரூபாய் கிடச்சிதுன்னா இதில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருவேன் ஆர்டியில். இல்லை அடுத்த வாட்டி எனக்கு நான் செய்கிற வேலைக்கு ஒரு 1000 ரூபாய் கிடச்சிது அப்படின்னா அதுக்கு அடுத்த வாட்டி என் கையில் கிடைக்கிற பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் என் கையில் ஒரு 1500 ரூபாய் சேரும் மாத கடைசிக்குள்ளே. அப்போ அதுக்குள்ளே இதில் ஆர்டியில் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். ஆர்டியை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு 15 நாளுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதை விட அடுத்த 15 நாளுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம 30ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேணால் ஆர்டி கட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் மாதம் ஆர்டிக்கு வந்து 3000 ரூபாய் கட்டுறேன். கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம் 5 வருஷத்துக்கு அப்படின்னா 1,80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு 2,12,973 ரூபாய் கிடைக்கும். 2,12,973 rupees வந்து நமக்கு ஆர்டி மூலயமா நமக்கு பணம் கிடைக்கும். இந்த பணம் ஏதோ எங்கள் தேவைகளுக்காக சின்னதாக யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக இதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வேளை என் பையனுக்கு அந்த டைமில் நான் ஃபீஸ் கட்ட
காசு வச்சுட்டு இல்லை அப்படின்னா கூட இந்த அமௌண்ட் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக ஏலச்சீட்டு போட்டுட்ருக்கேன். ஏலச்சீட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த கோல்டு சிட் ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? க்ளோஸ் ஆகும்போது நம்மக்கிட்ட ஒரு கையில் பல்கான அமௌண்ட் இருந்தால் வந்து அந்த அமௌண்ட்குள்ளே இன்னும் எக்ஸ்ட்ராவாக காசு போட்டு நம்ம கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக ஏலச்சீட்டு ஸ்டார்ட் பண்ணேன். 1 லட்ச ரூபாய் சீட்டு, 20 மாத சீட்டு, எமர்ஜென்சிக்கு கோல்டு எடுக்கிறதுக்காக. இந்த ஐடியாவில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த மாதம். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்ல வந்து 2000 ரூபாய் போடுற மாதிரி பிளான் வச்சிருக்கோம். ஆக்சுவலி போன மந்த்தே இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஒரு சில கமிட்மெண்ட்டால் ஸ்டார்ட் பண்ண முடியல. இதுக்கு நம்ம எவ்வளோ சேர்த்துருப்போம்? மாதம் 2000 ரூபாய் போட்டால் 3,60,000 ரூபாய் சேமிச்சுட்டு இருப்போம். நமக்கு வட்டி 2,71,135 ரூபாய் கிடைக்கும். 2,71,135 rupees. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழிச்சு 6,31,135 ரூபாய். இது பார்த்தீங்கன்னா என்னோட பையனோட ஃபியூச்சருக்காக. அவன் கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணுறது. இதை எப்படி நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா தீபாவளி சீட்டு, பொங்கல் சீட்டு க்ளோஸ் ஆகிடும். இந்த வருஷத்தோட நான் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இதுக்கு கொஞ்சம் ரிஸ்க். ஸோ அதுக்காக என்னோட பையனோட ஃபியூச்சருக்காக இதை பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். தீபாவளி சீட்டு இப்போதைக்கு எங்களோட கடன் அடைக்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன். எவ்வளோ என்னோட கடன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 முடிஞ்சிடும் இல்லையா? 24 க்ளோஸ் ஆகிடும். 1,81,000 தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கு. 15 லட்ச ரூபாய் கடன் முடிஞ்சதுக்கப்புறம் 1,81,000 1,81,000 எனக்கு கடன் இருக்கு. அதுக்காகத்தான் போட்டது. சரிங்களா? இதுல 2000 ரூபாய் போட்டுட்டு இருக்கேன். மாசம் பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு வருஷத்துல 12 மாசம் கழிச்சு பிளஸ் ஒரு 3,000 ரூபாய் போட்டு 15,000 ரூபாய் தருவாங்க. நான் போடுறது 2,000 ரூபாய் அப்படின்றதால எனக்கு 30,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ இதை எடுத்துட்டு தான் நான் பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் சீட்லயும் அதே மாதிரி மாசம் 2,000 ரூபாய் போட்டுட்டு இருக்கேன். 12 மாசம் கழிச்சு 12,000 ரூபாய் கிடைக்கும். 12,000 ரூபாய் பிளஸ் அவங்க ஒரு 3,000 ரூபாய் ஒரு 6,000 ரூபாய் மொத்தமா சேர்த்து எனக்கு கிடைக்கும் தொகை இது பொங்கல்ல பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய். நான் 1,80,000 ரூபாய் பிளான் வச்சிருக்கேன் இல்லையா? அது வந்து இதுல இருந்து பொங்கல்ல இருந்து ஒரு 30,000 ரூபாயும் தீபாவளியில இருந்து ஒரு 30,000 ரூபாயும் ஒன்னு இந்த ஏலச்சீட்டு வந்து கோல்டுக்காக எடுப்பேன், இல்லைன்னா இந்த கடன் அடைக்கிறதுக்காக எடுப்பேன். தான் நான் போட்டுட்டு இருக்க குலுக்கல் சீட்டும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த மாசமே எனக்கு கையில வந்து பணம் கிடைச்சிடுச்சு. அந்த பணத்தை வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நகைச்சீட் தான் க்ளோஸ் ஆயிடுச்சு, அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அந்த 5,000 நான் வந்து இந்த குலுக்கல் சீட்டோட அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணது பிளஸ் பொங்கல் சீட்டோட அமௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணி நான் எதை வந்து போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா LIC ஜீவன் ஆனந்த் வந்து என்னோட பையனுக்காக பாலிசி எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க ஆக்சுவலி வந்து LICல வந்து ஒரு பாலிசி போட்டிருந்தாரு என் ஹஸ்பண்ட். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டிருந்தாங்க. முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணது இது. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க பேச்சுலரா இருந்ததால பெருசா வந்து இதை வந்து கேர் பண்ணாம 3 months ஒரு வாட்டி பாத்தீங்கன்னா 3,000 something பே பண்ற மாதிரி இருக்கும். இதை வந்து அவர் கேர் பண்ணல. நானும் வந்து கல்யாணம் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கடன் அடைக்கிற பிஸில பாத்தீங்கன்னா இதை மறந்துட்டோம். இதை மறந்து இது பாத்தீங்கன்னா இப்போ 4 years மேல ஆயிடுச்சு, 4 வருடங்கள் மேல ஆயிடுச்சு. அதனால வந்து இதை வந்து கண்டினியூ பண்ண முடியாதுமா, க்ளோஸ் பண்ணிட்டு பேசாம இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு நீங்க வந்து உங்க பையனுக்காக ஃபியூச்சருக்கு போடணும்னு சொல்றீங்களா, LICல ஜீவனானந்த் பாலிசி ஒன்று இருக்கு, அதை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த மாசம் வந்து இதையும் எடுத்துட போறேன். இது வந்து கொரோனா டைம்ல வந்து இந்த லெட்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. பாருங்க, நிறைய கட்ட வேண்டியதா இருந்துச்சு எங்களுக்கு. ரொம்ப அமௌண்ட் வந்து பெரிய அமௌண்ட் தான். நாங்கள் கட்டுற மைண்ட் செட்டில் இருந்து தான் அவருக்கு கால் பண்ணுமே. ஆக்சுவலி கட்டுற மைண்ட் செட்டில் இருக்கோம் நாங்கள், பே பண்ணட்டா அப்படின்னு கேட்டதுக்கு வேணாமா 4.5 வருஷம் மேலே ஆயிடுச்சு, நீங்கள் கட்டினாலும் இப்போ பிரயோஜனம் கிடையாது, வேஸ்ட்டு தான், அதனால் நீங்கள் வேறு ஸ்கீம் போட்டுக்கோங்க, இதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கிறது பெட்ரு, நீங்கள் வந்து வாங்க LIC ஆஃபீஸ்க்கு, நான் வந்து க்ளோஸ் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். நாங்களும் வந்து இதை க்ளோஸ் பண்ற மைண்ட் செட்ல தான் இருக்கும். ஸோ எப்படியும் அந்த ஸ்கீமும் க்ளோஸ் ஆக போகுது. அந்த அமௌண்ட்டை வீட்டில் வச்சிருந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சரி, அந்த அமௌண்ட்டை கையில கிடைக்கட்டும், ஒன்னா கோல்டு ஸ்கீம் முடியுது இல்லையா, ஒன்னாவே எடுத்துக்கலாம் இந்த பண மூலியமா அப்படின்னு வச்சுதான் கோல்டு ஸ்கீமுக்கு போயிட்டு இன்னும் நகை எடுக்காம இருக்கேன். இதுவும் ஒரு காரணம். இந்த ஸ்கீம் தான் நம்மளால கண்டினியூ பண்ண முடியலையா இல்லையா? இந்த LIC ஜீவனானந்த பையனுக்காக, அவனோட ஃபியூச்சருக்காக நாளைக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்றதுக்காக இதை நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் இப்போதைக்கு. ஸோ அதுக்கு கட்ட வேண்டிய தொகையா எடுத்துட்டு போயிட்டு மாசம் மாசம் வந்து இந்த LIC ஜீவனானந்த் பாலிசியில ஒரு 3,000 போடலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். இப்போதைக்கு நமக்கு நிறைய வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வந்து நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா மாசம் மாசம் நமக்கு ஒரு தொகை மிச்சம் ஆகுது இல்லையா, நம்ம மந்த்லி பட்ஜெட் போடுறோம், அந்த தொகை அப்படின்றது மிச்சம் ஆகுது. அந்த தொகை மிச்சம் ஆகுற தொகையை அப்படியே வீட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா செலவு பண்ணிடுறோம். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், மாதம் ஒரு 2,000 ரூபாய் மிச்சம் ஆனால் கூட அந்த 2,000 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். நாளைக்கு ஏதோ எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது அந்த அமௌண்ட்டை நம்ம கேட்டுக்கலாம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்தவரையும் எங்களுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்டே கேஷ் இருக்காது.
அதே மாதிரி 20ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ள போய் கேட்டோம் அப்படின்னாலும் அவங்க கிட்ட கேஷ் இருக்காது, கொடுக்க மாட்டாங்க. 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ள நீங்க போயிட்டு சொல்லி வச்சுட்டீங்க, எனக்கு அடுத்த வாரம் வந்து இந்த மாதிரி ஒரு 10,000 ரூபாய் வேணும், என்னோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா அந்த அமௌண்ட்டை உங்களுக்கு எடுத்து தருவாங்க. சேவையில்லாத செலவு பண்ண மாதிரியும் இருக்கும், சேவிங்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். இதை தான் நான் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் வந்து நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். எஸ்ஐபி வந்து பேங்க்ல போய் கேட்டுட்டு வந்தோம், எஸ்பிஐல தான் போட்டுட்டு இருக்கேன். 2000 ரூபாய் போட்டுட்டு இருக்கேன். என்னோட பையனோட ஃபியூச்சருக்காக தான் இதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட ஃபியூச்சருக்காக பார்த்தீங்கன்னா பிபிஎஃப் போடுறேன்ல, இன்னொரு பிபிஎஃப் போட்டுக்கலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் பற்றி. அதை வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்கல, நம்ம சேனலில் ஒரு 200 சம்திங் தான் போயிருக்கும். அதை வந்து நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நம்ம போடலாமா, இது வந்து நல்லா இருக்குது, பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருக்கேன். அது அவர் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னா நாங்கள் வந்து எங்களோட ஃப்யூச்சருக்காக அதையும் பிளான் பண்ணுற மாதிரி இருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து சேமிச்சிட்ருக்கேன். லேண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 2-3 இடத்துல லேண்ட் வாங்கி வச்சா கூட ஒரே வட்டியாக விற்று கூட ஒரு வீடு கட்டிக்கலாமே அப்படின்ற பிளானில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக லேண்ட் வந்து வாங்கலாம். லேண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக தானே போயிட்டுருக்கு. இன்றைக்கி ₹1 அப்படின்றது நாளைக்கு அது ₹10 மாறுது அப்படின்னும் போது கோல்டு எப்படியோ பொண்ணு அதே மாதிரி நிலம் மோஸ்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால லேண்ட்லேயும் கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல தான் இப்போ லேண்ட்லேயும் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சுட்டு இருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேலரியிலேருந்து சேவிங்ஸ் பண்ணுறதுங்க. அட்லீஸ்ட் உங்கள் கையில் வந்து ஏதோ ஒரு 2 லட்ச ரூபாய் 1 லட்ச ரூபாய் வச்சு சேமிப்பாக வச்சுக்கோங்க. திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படுது அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த அமௌண்ட் நமக்கு தேவைப்படும். வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, குழந்தைங்கள் இருக்காங்க, இல்லை நாளைக்கு நமக்கே ஏதோ சின்ன எமர்ஜென்சிக்கு வேணும் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் வந்து ஒரு 1 லட்ச ரூபாவோ 2 லட்ச ரூபாவோ பணமாக எடுத்து வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சேலரியிலேருந்து ஒரு 5,000 ரூபாய் வச்சு மாதம் மாதம் ஒரு ஆர்டி போட்டு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நமக்கு ஒரு சில தொகை வந்து கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து ஒரு தொகையை வந்து வட்டிக்கு கூட விட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற விரும்புறீங்க அப்படின்னா வட்டிக்கு கூட விட்டுக்கலாம். பட் வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு 2 லட்ச ரூபாய் வச்சு நம்ம சேவிங்ஸில் இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆர்டி போட்டு 15 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ஆர்டி வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த சேலரி அமௌண்ட் உங்களுக்கு சேவிங்ஸாக மாறி இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் பார்த்துக்கலாம். பையனோட ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஆர்டி போடலையான்னு கேட்பீங்க. இந்த வருஷம் நான் வந்து எந்த ஒரு ஆர்டியும் போடலை. ஏன்னா கோல்டு ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறது இல்லை. நான் 2025க்கு அப்புறம் தான் வந்து கோல்டு ஸ்கீமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த 2025 வரை 4 மாதம் கேப் இருக்கு இல்லையா, இந்த 4 மாதம் கேப்பில் என் ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து இப்போதைக்கு எனக்கு கம்மியான சேவிங்ஸ் தானே பண்ணுறேன். இந்த சேவிங்ஸை பண்ணிட்டு ஒரு சில தொகையை வீட்டு செலவுக்காக எடுத்து வச்சுட்டு மிச்ச தொகையை வந்து நான் வந்து சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்க போகிறேன். அதுதான் வந்து என்னோட பையனோட ஸ்கூல் ஃபீஸ்க்காக எடுத்து வைக்க போகிறோம் நாங்கள் ஒரு தொகை. ஏன்னு பார்த்தீங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு ஏன்னா ஒரு சில தொகை தேவைப்படுது, ப்ளஸ் ஸ்கூல் ஃபீஸ்க்கும் எடுத்து வச்சுட்டோம் கூடயே அப்படின்னா நம்ம அடுத்த வருஷம் கமிட்மெண்ட் இருக்காது ஸ்கூல் ஃபீஸ்க்கு அப்படின்ற பிளானிங்கில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் நான் வந்து ஆர்டிக்கே போட போகிறேன் ஸ்கூல் ஃபீஸ்க்காக. இந்த வருஷம் வரப்போகிற இப்போ எல்கேஜி நெக்ஸ்ட் யூகேஜியில் எந்த ஒரு பிளானும் இல்லை ஆர்டி போடுறதுக்கு. இப்போதைக்கு கோல்டு ஸ்கீம் வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. நான் பண்ணிட்டு இருந்த நிறைய ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு நான் கட்டுறது மட்டும் சொல்கிறேன். ஆர்டி வந்து 3000 ரூபாய் போட்டுருக்கேன், ஏலச்சீட்டு வந்து 5000 ரூபாய் போட்டிருக்கேன், தீபாவளி வந்து 3000 ரூபாய் போட்டிருக்கேன், பொங்கல் வந்து 2000 ரூபாய். இப்போதைக்கு இது மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். 13,000 தான் இப்போதைக்கு என்னோட பில்லு வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு சேவிங்ஸ்க்கு. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போன மாதமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நிறைய போன மாதமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ தீபாவளி கூட பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தோட கம்ப்ளீட் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் பொங்கலும் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் என்ன சேவிங்ஸ் பண்ணலான்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டியில் வந்து 5 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதால 3000 ரூபாய் அப்படியே போட்டுட்டு இருக்க போகிறேன். கோல்டு ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் அப்படியே வந்து சேவிங்ஸாக போட்டுட்டு இருக்க போகிறேன். அதுக்கப்புறம் எல்ஐசியில் ஜீவனானந்த, ஏன்னா இந்த ஸ்கீம் எல்ஐசி க்ளோஸ் ஆயிடுச்சு எங்களுக்கு அப்படின்றதால 3000 வந்து என்னோட பையனோட ஃபியூச்சருக்காக இருக்கட்டும் அப்படின்னு 3000 அவருக்காக போட்டுட்டு இருக்கேன். பிபிஎஃப் பார்த்தீங்கன்னா 2 போடணும்னு பிளான்ல இருக்கேன். பட் பார்த்தீங்கன்னா ஒரு பிபிஎஃப் தான் இப்போதைக்கு என்னால் பண்ண முடியும், ஏன்னா நான் வந்து வேலைக்கு போகிறது இல்லை. ஸோ பையன் கொஞ்சம் வளர்ந்தக்கப்புறம் நான் வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். பிபிஎஃப் பொறுத்தவரையும் ஒரு 2000 வந்து போட்டுட்ருக்கேன். எஸ்ஐபியை பொறுத்தவரையும் ஒரு 2000 அப்படின்றது பிளானிங்காக வச்சுருக்கேன். பொங்கல் சீட்டு தீபாவளி சீட்டு மோஸ்ட்டாக வந்து போடாமல் அதுக்கு பதிலாக தான் பிபிஎஃப் போடணும்னு நினைக்கிறேன். அப்படி என் ஹஸ்பண்ட் பிபிஎஃப் வேணாம், ஒன்று போதும், இல்லை பொங்கல் தீபாவளி போட்டுக்கலாம், நமக்கு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் பணம் அப்படின்னு சொன்னாருன்னா பொங்கல் ஒரு 1000, தீபாவளி ஒரு 1000, டோட்டலாக சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா 22,000 பண்ணணும். இதை வந்து என் கையில் வந்து இவ்வளோ அமௌண்ட் ஒரே வாட்டி கிடைக்குமான்னா கிடைக்காது. நான் பண்ணுற சின்ன சின்ன ஒர்க் மூலியமாக ஆர்டியை வந்து பே பண்ணிப்பேன். இல்லை ஒரு சின்ன சின்ன வேலைகள் ஏதோ எனக்கு வருது அப்படின்னா அதன் மூலியமாக பிபிஎஃப் வந்து போட்டுப்பேன். இந்த மாதிரி எனக்கு கிடைக்கிற ஒரு சில தொகையும் நான் வந்து சேவிங்ஸ் போட்டுருவேன். என் ஹஸ்பண்ட் சேலரியிலேருந்து ஒரு சில தொகை மட்டும் வந்து இந்த சேவிங்ஸில் போட்டுப்பேன்.
சேலரி பற்றிலாம் கண்டிப்பாக கேட்பீங்க. நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் மாதத்தோட சேவிங்ஸ் பிளானில் மந்த்லி பட்ஜெட் பிளானிங்கில் நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா 2025 என்னோட சேவிங்ஸாக இருக்க போது. ஏன்னா ஆர்டி போட போகிறேன், கோல்டு சிட்டு, என் பையனோட ஃபியூச்சருக்காக, பிபிஎஃப் ஒன்று எங்களோட ஃபியூச்சருக்காக இல்லை பையனுக்காக போடலாம் அப்படின்னு இருக்கும். எஸ்ஐபி வந்து என் பையனோட ஃபியூச்சருக்காக தான் போட்டுட்டு இருக்கேன். அடுத்து பொங்கலுக்கு சீட்டு, தீபாவளி சீட்டு இதை தூக்கிட்டு இல்லை பிபிஎஃப் போட்டுப்பேன், இல்லை பொங்கல் சீட்டு தீபாவளிக்கு காசு வேணும் அப்படின்னு நினச்சா ஒரு 1000 போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். 22,000 சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கேன். ஏதாச்சும் பெட்டரான ஐடியாஸ் உங்ககிட்ட இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. நான் இனிமே என்னோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போறேன். நீங்க என்னென்ன சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது என் கூட நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அந்த சிஸ்டருக்காக தான் ஷேர் பண்ணது. ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.